நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காதுங்க என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்யத்தான் ஒவ்வொரு பயிற்சிகளாக நடந்து கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவார்கள். கடந்த காலங்களில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு மதிப்பு மரியாதையும் அதற்கு ஏற்ற ஒரு ஊதியமும் குடும்பத்தில் உங்களின் தாயின் மூலமாக நன்மைகளும் நடைபெறாமல் தவித்தீர்கள். அதே போல தாயாருக்கு உடல் நலனில் கோளாறுகள், வண்டி வாகன பிரச்சனைகள், வீடு வாங்க இருந்த பிரச்சனைகள் என கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது மாறி இருக்கும் 5ஆம் இடம் 4ஆம் இடத்தை விட நல்ல இடம் என்பதால் கடந்த காலங்களில் இருந்த அளவிற்கு கஷ்டங்கள் இருக்காது என்பது உறுதிங்க. அதே போலத்தான் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலம் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து மாறி 8ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். 8ஆம் இடத்தில் குரு வருகின்றாரே, எங்களுக்கு குரு பெயர்ச்சி நன்றாக இருக்குமா என்ற எண்ணம் பலரது மனதிலும் ஓடும். அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் என்பதை நான் தருகின்றேன். விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேச வருகின்றார்கள் என்பதை இவர்கள் முன்கூட்டியே கூறிவிடுவார்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விருச்சக ராசியில் பிறந்தவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க. யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை அடுத்து இதுதான் பேச போறான், அடுத்து இதைத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் திறமை என்பது விருச்சகம் ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அடுத்து தங்களுடைய சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆழ்மனதில் பூட்டி வைத்து கொள்வார்கள். அதை அடிக்கடி வெளியில் கூறிக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு என்று நேரம் வரும்பொழுது மட்டும்தான் இவர்கள் அதை பற்றி பேசுவார்கள். இவர்களிடம் அன்பாக பேசி பழகி நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம். ஆனால் இவர்களிடம் எதிரியாக இருந்தீர்கள் என்றால் பின்னாடி ஏண்டா இவர்களுக்கு எதிரியாய் ஆனோம்னு ஃபீல் பண்ணுற அளவிற்கு உங்களை யோசிக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி பணத்தை கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்கவே முடியாதுங்க. பணமா மானமா இரண்டில் எது பெருசுன்னு பார்க்கும் பொழுது இவங்க தன்னுடைய மானத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை மற்றவர்கள் இருக்கும் பொழுது திட்டினார் என்றால் அதை உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாதுங்க. நான் என்ன தவறு செய்தேன், என்மேல் என்ன தவறு இருக்கின்றது என்று பொங்கவும் செய்வீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு பணம் பெரியதாக தெரியாதுங்க. அதே மாதிரி அன்பு என்று எடுக்கும் பொழுது மற்றவங்க மேல விருச்சகம் ராசிக்காரர்கள் நிறைய அன்பு வைப்பாங்க. அதாவது ஒரு பொறாமைத்தனம் கலந்த அன்புன்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இவங்க அன்பு வைப்பாங்க. அளவிற்கு மீறி ஒரு விஷயம் போகும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். அந்த இடத்துல நீங்கள் அன்பு வச்சவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள ஈஸியாக சண்டையும் வந்துடும். ஸோ எதுவாக இருந்தாலும் அளவாக வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மற்றவங்க மேலே சந்தேகம் வராத வரைக்கும் விருச்சகம் ராசிக்காரங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட பழகுவாங்க. பட் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா ஜென்மத்துக்கும் அதற்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க மேலே சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அவங்க தான் நம்ம கண்டுக்காமத்தானே இருக்காங்க, நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான் இருக்குங்க.
நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அதோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கவலையில் இருந்தாலும் அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. விருச்சகம் ராசிக்காரர்களோட பெரிய ப்ளஸ் என்னன்னா 8 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சிந்திச்சு அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த 8 பேர் எல்லாம் தேவையே இல்லைங்க. இவங்க ஒரு ஆளே போதும். அந்த 8 பேர் எந்த அளவிற்கு சிந்திக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அந்த அளவிற்கு இவங்க சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. இவங்க தனியாக இருக்கும் பொழுது இவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க. எதையோ திங்க் பண்ணிக்கிட்ட இருக்க மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் யாரும் கண்டுபிடிக்க முடியாத பல அரிய கண்டுபிடிப்புகளையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களையும் இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடிகின்றது. காரணம் இது 8வது ராசிங்க. இவங்க ஒரு விஷயத்துல நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல தன்னுடைய உயிரை கொடுத்தேனும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்க. அதாவது தலை சிறந்த புத்திசாலித்தனம் எப்பொழுதும் இவர்களுக்கு வேலை செய்யுங்க. புத்திசாலித்தனம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன தலை சிறந்த புத்திசாலித்தனம்? புத்திசாலிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் என்று நம்முடைய விருச்சகம் ராசிக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய புத்தியை கூறாக தீட்டி வைத்திருப்பாங்க. எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி யோசிக்க வேண்டும், எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக நுணுக்கமாக அறிந்து ஆராய்ந்து செயல்படுவதே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இந்த ராசி 8ஆம் இடம் என்பதால் ஏதாவது ஒரு வழியில் தினமும் வருத்தம் கவலை இல்லாமல் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டால் கூட வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தன் நிலைமையை மறைத்து கொள்ளக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பொறுமையோடு செயல்படுவாங்க. ஆனால் ஆரம்பித்த பிறகு இவர்களின் வேகம் என்பது அந்த காரியத்தை உடனே முடித்துவிட வேண்டும் என்பது போலத்தான் இருக்குங்க. எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கும் இவர்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்தில் இரக்கப்பட்டு ஏமாறுவதும் உண்டுங்க. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் முதன்மை கொண்டு விளங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆதிக்க உணர்வும் இயல்பாக இருக்குங்க. இது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருவதால் எப்பொழுதும் எதையாவது பறி கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் இருந்து கொண்டே இருக்குங்க. இவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்வார்கள், நாம் மற்றவரை விட நிறைய திறமைகளை வைத்திருக்கின்றோம், புத்திசாலித்தனம் இருக்கின்றது, ஆனால் நாம் மட்டும் ஏன் இன்னும் வாழ்வில் உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்லாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தில் சப்போஸ் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவும் உங்களை பாதிக்கும். நீங்கள் அந்த மாதிரி நேரங்களில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று சாதித்து மிகப்பெரிய இடங்களில் இருக்கும் மனிதர்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் கூறுவார்கள், என் வாழ்க்கையில் சாதிக்காத தோல்விகளே இல்லை, படாத கஷ்டமே இல்லை என்று. நம்முடைய விருச்சகம் ராசிக்காரர்களும் அதே மாதிரித்தான் வாழ்க்கையின் முதல் பாதி கஷ்டமாகவும் தோல்விகளாகவும் தான் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் கத்துக்கிட்ட வித்தையை மொத்தமாக இறக்கி யாருமே தொட இயலாத பல அரிய சாதனைகளை செய்து வாழ்வில் மிக உயரத்தில் செல்வதற்கு அனைத்து தகுதிகளும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றதுங்க. நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உங்கள் லட்சிய பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே வாருங்கள். என்றாவது ஒரு நாள் நீங்களும் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மனிதனாக மாறுவீர்கள். சரி, வாங்க விருச்சகம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். 8ஆம் வீட்டில் அமர இருக்கின்ற குரு கெடுதல்களை தருவாரா என்று நீங்கள் துளி கூட நினைக்க வேண்டாம். குரு நீச்சமாக இருந்தால் கூட அவரால் முடிந்த நன்மைகளைத்தான் செய்ய பார்ப்பாரே தவிர அவர் யாருக்கும் கெடுதல்களை செய்யவே மாட்டார். இயற்கை சுபர்களில் முதன்மையாக விளங்குவது குரு பகவான் தான். அதற்கு அடுத்த நிலைமையில்தான் சுக்கிரன் வருவார்.
எனவே குருவால் முக்கியமாக விருச்சகம் ராசிக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காதுங்க. ஏனென்றால் விருச்சகம் ராசியின் அதிபதியான செவ்வாயும் குருவும் பரஸ்பர நண்பர்கள். அதனால் குருவால் பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் கெடுதல்களை செய்யவே மாட்டார். சப்போஸ் ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலில் அலைச்சல்கள் இருக்குங்க. ஆனால் அதனால் ஆதாயமும் உண்டுங்க. அனாவசிய செலவுகள் துரத்தும் என்றாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதுமானது. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் அதிக அளவில் நன்மைகளை செய்வார் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதன்படி 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. பணவரவும் உண்டு. பணம் வந்தாலும் தங்கவில்லையே என புலம்பினீர்களே, இனி பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. சேமிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. பல சிந்தனைகளுடன் தூக்கமில்லாமல் தவித்தீர்களே, இனி ஆழ்ந்த உறக்கம் வருங்க. அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் விலகுங்க. அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்கும். அவர் வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க. பழைய வாகனத்தை மாற்றுவீங்க. அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க. வீண் பேச்சில் காலம் கழிக்காமல் செயலில் ஆர்வம் காட்டுவது நல்லதுங்க. தலைமையின் பார்வை உங்கள் மேல் விழும். அடுத்து குரு பகவானின் 9ஆம் பார்வை சத்குரு ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலை விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்குங்க. இதுவரை மனதிற்கு பிடிக்காத வேலை அமையாமல் இருந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலையானது அமையுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க. உடலில் நோய்கள் ஏதாவது இருந்தால் அவை நீங்க பெறுவீங்க. விருச்சகம் ராசிக்காரங்க வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீங்க. கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதை மாற்றுவீங்க. விளம்பர யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படியாக வரவழைப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி விடுங்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்குங்க. பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து சொல்லுங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களாக அறிமுகம் ஆவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு கால நேரம் பார்க்காமல் உழைத்தும் அதற்கான பலனையும் பாராட்டையும் வேறு ஒருவர் தட்டி சென்றாரே, இனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. மேல் அதிகாரிக்கு நெருக்கம் ஆவீங்க. சக ஊழியர்களிடம் அதிகாரிகளின் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். புது வேலைக்கு மாறும் பொழுது யோசித்து செயல்படுங்கள். கணினி துறையினர்கள் உற்சாகத்துடன் காணப்படுவாங்க. புது சலுகைகள் கிடைக்குங்க. வேலைப்பளு அதிகரிக்கத்தான் செய்யும். அடுத்து ராகுகேது பெயர்ச்சி வருகின்றதுங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறப்போகின்றேன். அடுத்து ராகுகேது பெயர்ச்சி வீடியோவில் சந்திக்கலாங்க. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மாறுபட்ட அணுகுமுறையால் வெற்றியையும் வாழ்வில் ஒரு படி முன்னேற்றத்தையும் தருவதாக அமையுங்க.